ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் குட்டிமாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பிளாக் ஃபாரஸ்ட் ரெசிபி வந்து பார்த்துருக்கோம். அது வந்து எக்கில் நம்ம செஞ்சுருக்கோம். இது வந்து எக்லெஸ் பிளாக் ஃபாரஸ்ட் ரெசிபி. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு கர்டு வந்து 1/4 கப் எடுத்துக்கலாம், அதாவது தயிர் 1/4 கப். அப்புறமா குக்கிங் ஆயில், நீங்கள் வந்து எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக உருக்கின வெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். ஸோ நெய்யும் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் வந்து 1/4 கப். அப்புறமா சுகர் வந்து 1/4 கப். நம்ம தயிர் எவ்வளோ எடுக்கிறோமோ அந்தளவுக்கு சர்க்கரை எடுக்கணும். அப்புறமா வெனிலா எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம 1.5 கப் வந்து மைதா சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த ஃப்ளார் வேணாலும் சேர்க்கலாம். நம்ம வந்து 1 கிலோ பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்ய போகிறோம். ஸோ அதனால் நான் 1.5 கப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது கூட நம்ம பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், அப்புறம் பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன், இது கூடவே கொக்கோ பவுடர் 2 ஸ்பூன். ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் திக்காக இருந்தது அப்படின்னா இது கூட நீங்கள் பால் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு இந்த கன்சிஸ்டன்சிலாம் தேவைப்படும். ஸோ அதை வந்து நம்ம பேக் பண்ணி, அதாவது அடுப்பில் வந்து கடாயில் வந்து ஸ்டாண்ட் வச்சு நம்ம வந்து 45 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்ட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெசிபியில் அதை வந்து நான் காட்டியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் அதை போய் பாருங்கள். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நம்ம 3 லேயராக கேக்கை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இதை நம்ம செய்யணும். கட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு லேயர் வச்சு அது மேலே நம்ம செர்ரி சிரப் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். செர்ரி சிரப் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெசிபியில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அதில் செர்ரி சிரப் எப்படி செய்யணும்னு நான் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பைப்பிங் பேக்கில் போட்டும் இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா நார்மலாக நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணனாவே ஒரே மாதிரி ஈக்குவலாக வந்துடும். இதுக்கு மேலே நம்ம துருவின செர்ரி சேர்த்துக்கலாம். செர்ரியும் நம்ம வந்து டார்க் சாக்லேட்டும் இது மேலே சேர்க்கும்போது நல்லா வந்து ரிச்சாக இருக்கும். ஸோ பேக்கரியில் கிடைக்கிறதுலலாம் வந்து கேக்லலாம் இந்த மாதிரி சேர்க்க மாட்டாங்க. மோஸ்ட்டாக வந்து டார்க் சாக்லேட் மட்டும்தான் சேர்ப்பாங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான நம்ம சேர்க்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால ஸோ நல்லா ரிச்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நிறையவே சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்த லேயர் கேக்கை வந்து மேலே வச்சிடலாம். அதுக்கும் இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணமோ அதே மாதிரி செர்ரி சிரப், விப்பிங் க்ரீம், அப்புறமா இதுக்கு மேலே துருவின செர்ரி, அப்புறமா துருவின சாக்லேட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயர் மேலே வந்து கடைசியாக இருக்கிற லேயர் கேக்கை நம்ம வச்சிடலாம். இதுக்கு மேலே அதே மாதிரி செர்ரி சிரப் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐசிங் வந்து பண்ணிடலாம். நம்ம கேக்குக்கு ஐசிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கோட்டிங் மட்டும் கேக்குக்கு வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். அப்புறமா தான் நம்ம கடைசியாக டெக்கரேட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா தான் கடைசியாக வந்து நம்ம பண்ணும்போது கேக்கு டெக்கரேஷன் பண்ணும்போது நல்லா வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஷேப் பண்ணி விட்டுக்கலாம். கேக்குக்கு நம்ம கேக் க்ரீமை வச்சு நல்லா வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் கேக்கில். ஸோ பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராப்பர் இருக்கும். ஸோ ஸ்க்ராப்பர் வச்சு நம்ம சைடில் வந்து லைன்ஸ் மாதிரி போட்டு விட்டுக்கலாம். இது இல்லைன்னா நீங்கள் கத்திலே வந்து அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம துருவின சாக்லேட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம சைடில் வந்து இந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக வச்சுக்கலாம். சும்மா நீங்கள் வந்து கையில் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஒட்டிக்கும். ரொம்ப வந்து அமுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு மேலே நம்ம விப்பிங் க்ரீம் வந்து வச்சு கேக்கை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணலாம் கேக்கை. ஸோ நம்மளோட கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம கேக் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள்.